வெல்கம் டு Saivik. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு அழகான நெக்லஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு லாங் சைஸ் நோட்டும் ஒரு சில்க் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சில்க் த்ரெட்டை வந்து லாங் சைஸ் நோட்ல வந்து ஒரு 70 to 80 ரவுண்ட்ஸ் வந்து நீங்க சுத்திக்கலாம். to 80 ரவுண்ட் சுத்தினதுக்கு அப்புறமா இதை சிசர் வச்சு கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு இந்த ரெண்டு எட்ஜை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு கீழே வந்து ஒன்று போல ஈவனா வந்து நீங்க கட் பண்ணிருங்க. இன்னொரு கொஞ்சம் நூலை எடுத்து நல்லா இதை சுற்றி நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுருங்க. இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த நூல் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக போடுறோம். நல்லா சுற்றிக்கோங்க. இது வந்து நார்மலாக நாட் போடுற மாதிரியும் போடலாம். சில பேர் வந்து பூ கட்டுற மாதிரி போடுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து பூ கட்டுற மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் வந்து தேவைப்படும். இந்த 3ஐயுமே எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும். 3ஐயும் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு த்ரெட் எடுத்துட்டு இதை நல்லா சுற்றணும். நல்லா டைட்டாக நாட் போட்டு சுற்றிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் நார்மலாக நாட் போடுற மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா பூ கட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. அப்போ தான் பின்னும்போது வந்து உருவாமல் இருக்கும். நல்லா டைட்டாக நாட் போட்டதுக்கப்புறமா இது எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஹேர் கிளிப்பை வந்து மேலே வந்து மாட்டிருங்க. இது வந்து ஒரு கிரிப்புக்காக தான் மாட்டுறோம். பின்னும்போது வந்து உடையாமல் வர்றதுக்காண்டி. இது வந்து அழகாக ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் நீளமாக பின்னிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி முதல்ல நாட் போட்டோமோ அதே மாதிரி இப்போவும் வந்து நல்லா இருக்கா சுற்றிட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஹேர் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு ஷேப் தெரியும். ஊசியில் வந்து நூலை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரு நாட் போட்டுருங்க. அப்புறமா ஒரு கோல்டன் பீட்ஸ் வந்து கோர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 இது வந்து ஒரு சின்ன பீட்ஸை போட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய பீட்ஸை வந்து கோர்த்துக்கோங்க.
கோர்த்துட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பீட்ஸில் வந்து நீங்கள் ஊசியை போட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 சின்ன பீட்ஸை கோர்த்து அதே மாதிரி எட்ஜில் வந்து நாட் போடாமல் அப்படியே ஊசி மட்டும் விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. ஃபைனலாக ஒரு நாட் போட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெக்லஸ் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் வந்து கோல்டன் பெல் ஒன்று எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு ரிங்கை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது, அந்த க்ளூ வந்து எடுத்துகிட்டு இந்த நூலோட எட்ஜில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி கோல்டன் பெல்லையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த எட்ஜ்லேயும் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் பெல்லை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அழகான ஒரு நெக்லஸ் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்லஸ் பேக் ரோப் அப்படின்ட்டு எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அதை வந்து அந்த ரிங்கில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அழகான சில்க் த்ரெட் நெக்லஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.